அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 15 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: அந்தியோதயா அன்ன யோஜனா ஏஏஒய் மற்றும் முன்னுரிமை குடும்ப அட்டைகள் PHH என்ற வகை ரேஷன் கார்டுகளை பெற்றிருக்கும் பயனாளிகள் தங்களது கைவிரல் ரேகையை பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதற்கான காலக்கெடு ஜூலை 25, 2025 என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை செய்யாவிட்டால் உங்களுடைய ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் எனவும் எச்சரித்துள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: குரூப் 2 முதல்நிலை தேர்வு செப்டம்பர் 28 நடைபெறும் என்று TNPSC அறிவித்துள்ளது. இன்று முதல் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை குரூப் 2 2A தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் 645 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 2 2A தேர்வை TNPSC அறிவித்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: அரசு கல்லூரிகளில் முதுநிலை படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க ஜூலை 31ஆம் தேதி வரை அவகாச நீடிப்பு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சரான கோவிச்செழியன் தெரிவித்துள்ளார். மேலும் 4/8/2025 அன்று மாணாக்கர்களின் தரவரிசை பட்டியல் கல்லூரிகளுக்கு அனுப்பப்படும் என்றும் சிறப்பு ஒதுக்கீடு மாணாக்கர்களுக்கான கலந்தாய்வு 11/8/2025 அன்று நடைபெறும் எனவும் பின்னர் பொது கலந்தாய்வானது 13/8/2025 அன்று முதல் தொடங்கி மாணாக்கர்கள் சேர்க்கை நடைபெறும் எனவும் முதலாம் ஆண்டு முதல்நிலை மாணவர்களுக்கு வகுப்புகளானது 20/8/2025 அன்று தொடங்கும் எனவும் மாணாக்கர்கள் இந்த கால நீடிப்பினை பயன்படுத்தி தங்கள் விரும்பும் பாடப்பிரிவுகளை TNGASA.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பித்து முதுநிலை பட்டப்படிப்பில் சேர்க்கை பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனவும் அமைச்சர் கூறியிருக்கிறார். நான்காவது அறிவிப்பு: வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகியுள்ளதால் தமிழகத்தில் கனமழை நீடிக்கும் எனவும் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது. சென்னையில் இன்று இடியுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஜூலை 17 கோவை, நீலகிரியில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரத்தில் கனமழைக்கு வாய்ப்பும் உள்ளது. ஜூலை 18 சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தேனி, தென்காசியிலும் கனமழை பெய்யும். ஐந்தாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் 2025-26ஆம் ஆண்டுக்கான மருத்துவ படிப்புக்கான கல்வி கட்டணம் உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் மேலாண்மை ஒதுக்கீடு இடங்களுக்கான MBBS கல்வி கட்டணமானது 1.5 லட்சம் அதிகரிப்பு. மேலாண்மை ஒதுக்கீடு இடங்களுக்கான கட்டணமானது 13.5 லட்சத்திலிருந்து 15 லட்சமாக உயர்ந்துள்ளது. 21 சுயநிதி கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு 4.34 லட்சம் முதல் 4.5 லட்சம் வரை நிர்ணயம் செய்யப்பட்டும் உள்ளது. அதேபோல NRI ஒதுக்கீட்டில் மருத்துவ கல்வி கட்டணமானது 27 லட்சமாக உயர்ந்துள்ளது. ஆறாவது அறிவிப்பு: உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சரான MK ஸ்டாலின் சிதம்பரத்தில் தொடங்கி வைத்தார். இந்த திட்ட முகாமில் விடுபட்ட பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகையும் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட தொடக்க விழாவில் திருமாவளவன், வேல்முருகன் ஆகியோரும் பங்கேற்றனர். ஏழாவது அறிவிப்பு: MBBS PDS அகில இந்திய ஒதுக்கீடு இடங்களுக்கு ஜூலை 21 மருத்துவ கலந்தாய்வு தொடங்கப்படுகிறது. முதல் சுற்று கலந்தாய்வானது MCC.NC.in என்ற இணையதளத்தில் ஜூலை 21 ஆன்லைனில் தொடக்கம் என்றும் நீட் தேர்வில் தகுதி பெற்ற மாணவர்கள் ஜூலை 21 முதல் 28ஆம் தேதி வரை ஆன்லைனில் பதிவு செய்யலாம் எனவும் தரவரிசை பட்டியல் அடிப்படையில் ஜூலை 29, 30 மாணாக்கர்களுக்கு கல்லூரிகளில் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் ஜூலை 31 இறுதி ஒதுக்கீடு ஆணை வெளியிடப்பட்டு ஆகஸ்ட் 1 முதல் 6க்குள் மாணாக்கர்கள் கல்லூரியில் சேர வேண்டும் எனவும் இரண்டாம் சுற்று கலந்தாய்வானது ஆகஸ்ட் 12ஆம் தேதியும் 3ஆம் சுற்று கலந்தாய்வானது செப்டம்பர் 22ஆம் தேதியும் தொடங்குகிறது. எட்டாவது அறிவிப்பு: தமிழகம் முழுவதும் சட்ட ஒழுங்கை மேம்படுத்த வசதியாக 39 DSPகளை பணியிட மாற்றம் செய்து காவல்துறை DGPயான சங்கர் ஜிவால் உத்தரவிட்டிருக்கிறார். சட்ட ஒழுங்கை திறன்பட கையாளாத அதிகாரிகள் பலரும் இந்த மாற்றத்தில் இடம்பெற்றும் உள்ளனர். 9வது அறிவிப்பு:
டாஸ்மாக் மதுபான சில்லறை விற்பனை கடைகளில் பணியாற்றும் 6567 மேற்பார்வையாளர்கள், 14,636 விற்பனையாளர்கள் மற்றும் 2426 உதவி விற்பனையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் தொகுப்பூதியமானது கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ரூ. 2000 உயர்த்தி வழங்கப்படும் எனவும், கடந்த ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களுக்கான ஊதிய உயர்வு தொகையானது 2 நாட்களில் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் எனவும், இதை தவிர்த்து விதிகளை மீறி பாட்டிலுக்கு ரூ. 10 கூடுதலாக வசூலித்த குற்றச்சாட்டில் சிக்கிய 451 கடை ஊழியர்களுக்கு ரூ. 1000 மட்டுமே ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்றும் டாஸ்மாக் நிர்வாகம் அனைத்து மூத்த மண்டல மேலாளர்கள் மற்றும் மாவட்ட மேலாளர்களுக்கு சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளது. 10வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 33 IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் தீவிரவாத தடுப்பு பிரிவு SPயாக அருளரசு நியமிக்கப்பட்டுள்ளார். 11வது அறிவிப்பு. நடப்பாண்டு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு 193 கோடியில் டெண்டர் கோரியுள்ளது. இந்த ஆண்டு 11ஆம் வகுப்பு படிக்கும் BC மாணவர்கள் 1,91,299 பேருக்கும், MBA மாணவர்கள் 1,82,267 பேருக்கும், SC/ST மாணவர்கள் 1,56,467 பேருக்கும், இதர பிரிவினர் 6,267 பேர் என மொத்தம் 5,36,000 பேருக்கு சைக்கிள் வழங்கப்பட உள்ளது. இந்த சைக்கிள்களில் தமிழ்நாடு முதலமைச்சரின் மிதிவண்டிகள் வழங்கும் திட்டம் 2025-26 என்ற லோகோ இடம்பெற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது. 12வது அறிவிப்பு. தமிழ் மொழிக்கான எழுத்து தேர்வில் பங்கேற்க முடியும், ஆனால் நேர்முக தேர்வில் பங்கேற்க முடியாது என்பதால் காது கேளாத, வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு பதவி உயர்வில் மொழித்திறன் தேர்ச்சியில் இருந்து மின் வாரியம் விலக்கம் அளித்துள்ளது. 13வது அறிவிப்பு. வருங்கால வைப்பு நிதியிலிருந்து 90% சேமிப்பு பணத்தை முன்பணமாக எடுக்கும் வகையில் விதிகளை மத்திய அரசு திருத்தியுள்ளது. முதல் முறை வீடு வாங்குவோர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி கணக்கில் உள்ள தொகையில் ஒரு பகுதியை திரும்ப பெறும் வசதியும் உள்ளது. அது மட்டுமின்றி PF கணக்கு தொடங்கப்பட்ட 3 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே இந்த 90% பணத்தையும் எடுத்துக்கொள்ள ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அனுமதியும் வழங்கியுள்ளது. 14வது அறிவிப்பு. கல்வி கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரியப்படுத்தாத மருத்துவக் கல்லூரிகளில் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்று தேசிய மருத்துவ ஆணையம் NMC எச்சரித்துள்ளது. அதேபோன்று ஊக்கத்தொகை விவரங்களையும் இணையதளத்தில் பதிவேற்றுதல் அவசியம் எனவும், இந்த விதிகளை பின்பற்றாத நிலையில் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்படும் எனவும், அபராதம் விதிக்கப்பட்டு மருத்துவ படிப்புகளுக்கான அங்கீகாரமும் மாணவர் சேர்க்கையும் ரத்து செய்யப்படக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசியாக 15வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 8 இடங்களில் புதிதாக சிறிய துறைமுகங்கள் அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. செங்கல்பட்டில் முகையூர் பனையூரிலும், மரக்காணம், கடலூரில் சிலம்பிமங்கலத்திலும், மயிலாடுதுறையில் வானகிரியிலும், நாகையில் விழுந்தம்பாவடியிலும் இந்த பகுதிகளெல்லாம் அடையாளம் காணப்பட்டும் உள்ளது. தூத்துக்குடியில் மணப்பாடு, குமரி கடற்கரை பகுதி அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அரசு தகவல் தெரிவித்தும் உள்ளது. மேலும் துறைமுகங்களை உருவாக்க தனியார் முதலீட்டாளர்களுக்கு அனுமதியும் விடுக்கப்பட்டுள்ளது. விருப்பம் தெரிவிக்கும் முதலீட்டாளர்களுக்கு தொழில் கொள்கையின் அடிப்படையில் பல்வேறு அனுமதிகளும் வழங்கப்படும். 30 வருடம் முதல் 99 வருடம் வரை நீண்ட காலத்திற்கு குத்தகைக்கும் வழங்கப்படும். சுற்றுலா, கப்பல் கட்டும் தளம், கடல் உணவு உற்பத்தி தொழில் தொடங்க பல வசதிகளும் செய்து தரப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 15 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.